மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்க முதல் லெசன் விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். அதில் விஜயநகர பேரரசு பற்றி நேத்தியோட கிளாஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாமினி அரசுகள். சரிங்களா, வாங்க லெசனுக்கு போகலாம். ஓகே, பாமினி அரசு தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் ஹசன் இல்லைனா ஹசன் சங்கு. அவருக்கு இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா ஹசன் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் ஹசன் தான் 1347 பாமன்ஷா என்னும் பெயரில் பாமினி அரசை தோற்றுவிச்சிருப்பார். பாமன்ஷா என்னும் பெயரில் பாமினி அரசு தோற்றுவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1347. அப்போ விஜயநகர பேரரசு பார்த்திங்கன்னா 1336 தோற்றுவிச்சிருப்பாங்க. 1336 தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாமினி அரசு உருவாகுது. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் சகோதரர்கள் தோற்றுவிச்சிருப்பாங்க. இவர் தோற்றுவித்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தௌலதாபாத். பாமினி அரசு தோற்றுவித்த இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தௌலதாபாத். என்னன்னா, நம்மளுடைய முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் பார்த்திங்கன்னா சில சுதந்திர அரசுகள் உருவானுச்சு. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த பாமினி அரசு. தௌலதாபாத் பகுதிகளையும் அது சுற்றியுள்ள பகுதிகளையும் பாமன்ஷா பாமினி அரசாக மாற்றியிருந்திருப்பார். சுதந்திர அரசாக அறிவித்து பாமினி அரசு தோற்றம் பெற்றிருக்கும். இவர்களுடைய தலைநகரம் பிறகு எங்கே மாற்றிருப்பாருன்னா குல்பகார்விற்கு மாற்றிருப்பார். பாமன்ஷா தன்னுடைய தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றிருப்பார். பட் சில சிரமங்கள் காரணமாக மீண்டும் பார்த்திங்கன்னா மீண்டும் கிடையாது, தலைநகர் பிடாருக்கு மாற்றிருப்பார். ஃபஸ்ட்டு தௌலதாபாத் மையமாக இருந்ததுனால அது தலைநகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைநகரை குல்பர்காவிற்கு பாமன்ஷா மாற்றிருப்பார். ஆனால் அங்கே நிறைய சிரமங்கள் மற்றும் உள்கட்ட பூசல்கள் காரணமாக தலைநகரை பீடார் அப்படின்ற பகுதிக்கு மாற்றிருப்பார். அப்போது பாமினி அரசனுடைய தலைநகரம் கடைசியாக பீடாராக இருந்தது. சரிங்களா, மொத்தமாக அந்த பாமினியில் பார்த்திங்கன்னா 18 அரசர்கள் இருந்திருப்பாங்க. மொத்தமாக பாமினி அரசில் முக்கியமான அரசர்கள் பார்த்திங்கன்னா 18 அரசர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு அரசர்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா. அலாவுதீன் ஹசன் அப்படி இல்லைனா ஹசன் சங்கு இல்லைனா பார்த்திங்கன்னா பாமன்ஷா, மூணுமே இவருடைய பெயர் தான். இவர் தான் பாமினி அரசை தோற்றுவிச்சிருப்பார். இவருடைய ஆட்சி காலம் 1347 1358. ஓகேங்களா, 47 58 வரல ஆட்சி பண்ணியிருப்பார். அதாவது 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் அந்த பகுதிகளை 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். ஓகேங்களா, 4 மாகாணங்களாக பிரிச்சுட்டு அங்கங்கே ஆட்சி நிறுவியிருப்பார். இப்போ நம்ம இந்தியா எப்படி 29 மாநிலங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்களோ அதே மாதிரி இவர் அவருடைய பாமினி அரசை 4 மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருப்பார். இவங்க பார்த்திங்கன்னா ஆளுநர் பொறுப்பேற்றிருப்பாங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பொறுப்பாக யார் இருப்பாங்கன்னா ஆளுநர் இருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் பெருசாக இல்லை, இவர் தோற்றுவித்தது மட்டும்தான் அலாவுதீன் பாமன்ஷா. சரிங்களா, அடுத்தது முதலாம் முகமது ஷா வரவர் பார்த்திங்கன்னா முதலாம் முகமது ஷா. இவர் 58 1375 வரலாம் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். இவர் பார்த்திங்கன்னா 1368 வாராங்கல் அரசருடைய போர் செஞ்சுருப்பார். சரிங்களா, 1368 வாராங்கல் அரசருடைய போர் செஞ்சுருப்பார். அந்த போரின் மூலியமாக கோல்கண்டா கோட்டை அதையும் கைப்பற்றியிருப்பார். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதான் முக்கியமானது, பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை கைப்பற்றிட்டு வந்திருப்பார். பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம். பிறகு இந்த சிம்மாசனம் தான் பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான்களின் அரியணையாகவும் வைக்கப்பட்டது. ஏன்னா அவ்வளோ விலை மதிப்பற்றது. அதை பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான்களின் அரியணையாகவே அவங்க அறிவிச்சிருப்பாங்க. இந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் யார்கிட்ட இருந்து கைப்பற்றிட்டு வந்தார்னா வாராங்கல் அரசர்களுடைய போரிட்டு கைப்பற்றிட்டு வந்திருப்பார். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா பிர்தௌசியோடைய ஷாநாமா நூல். அதாவது ஷாநாமா அப்படின்ற நூலை எழுதியது யாருன்னா பிர்தௌசி. இவர் பார்த்திங்கன்னா அந்த சிம்மாசனம் இருக்குது இல்லைங்களா, பச்சை வண்ணங்களால் நீல கற்களால் செய்யப்பட்ட அந்த சிம்மாசனம் பார்த்திங்கன்னா விலையுயர்ந்த கற்களால் ஆனது
அப்படின்னு தன்னுடைய ஷானாமா நூலில் குறிப்புகள் வந்துட்டு கூறியிருக்கிறாரு. சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோல்கொண்டா. இப்போ நம்ம அவர் 2 கைப்பற்றினார். ஒன்று வந்து கோல்கொண்டா கோட்டை, இன்னொன்று வந்துட்டு அந்த சிம்மாசனத்தை பற்றி பார்த்தாச்சு. கோல்கொண்டா கோட்டையை பற்றி பார்க்கலாம். கோல்கொண்டா கோட்டை வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்குது. சரிங்களா, ஹைதராபாத்தில் இருக்குது. இது ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி கோல்கொண்டா கோட்டை இருக்குது. இதனுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 120 மீட்டர். கோல்கொண்டா கோட்டையினுடைய உயரம் 120 மீட்டர். ஒளி தொடர்பான கட்டிடக்கலைக்கு சிறந்த அம்சமாக காணப்படுவது வந்து கோல்கொண்டா ஃபோர்ட். அதாவது கோல்கொண்டா ஃபோர்ட்டில் ஒரு மூலையிலேருந்து பேசினா அது அரசர்களுடைய முக்கியமான அறைகளுக்கு கேட்குமா. சரிங்களா, அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் அப்படின்றது. அதாவது ஒளி தொடர்பான சிறப்பு அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோட்டையினுடைய உயரமான இடத்துக்கு பாலஹிசார் அப்படின்றது பேர். ஹிசார் அப்படின்னா உயரமான, அந்த கோட்டையினுடைய உயரமான இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலஹிசார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அது எங்கன்னா தர்பார் மண்டபத்தில் இருந்து குன்றினுக்கு கீழே உள்ள அரண்மனை வரையிலும் வந்துட்டு அந்த சுரங்கம் போகுதா சொல்கிறாங்க. சரிங்களா, சுரங்கப்பாதை. அப்போது கோல்கொண்டா ஃபோர்ட்டோட ஹைட் எவ்வளோனா 120 மீட்டர். அது வந்து ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர் இருக்குது. இது ஒளி தொடர்பான கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இதனுடைய ஹைட்டு, அதாவது கோட்டையினுடைய உயரமான பகுதிக்கு பாலஹிசார் அப்படின்ற பேர் இருக்குது. சரிங்களா. அடுத்தது இந்த முதலாம் முகமது ஷா வந்துட்டு 2 மசூதிகளை கட்டினாங்க. எங்கன்னா குல்பர்கா அப்படின்ற பிளேஸில். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மகா மசூதி. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் பின் வந்தவங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதலாம் முகமது ஷா, இவருடைய மகன் வந்துட்டு முஜாஹித். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போரில், வாராங்களுடைய போரில் புரிஞ்சுட்டு திருப்பி வரும்போது கொல்லப்பட்டார். யாராலனா தாவூத். ஓகேவா, தாவூத் அப்படின்றவரால் கொல்லப்பட்டு இவருடைய சகோதரன் மகனான 2ஆம் முகமது அப்படின்ற பேரில் வந்துட்டு 1378 பதவி ஏற்றிருப்பார். சரிங்களா. ஃபஸ்ட்டு முதலாம் முகமது ஷா, அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் வந்துட்டு முஜாஹித் வந்து பதவி ஏற்றிருப்பார். ஒரு போரில் வெற்றி பெற்று திரும்பி கொண்டிருக்கும் பொழுது தாவூத் என்பவரால் கொலை செய்யப்பட்டிருப்பார். சரிங்களா, தாவூத் அப்படின்றவரால் கொலை செய்யப்பட்டு தாவூத்தோடைய சகோதரன் மகனை வந்துட்டு அரியணை ஏற்றிருப்பார். அவருடைய பேர் என்னென்னா 2ஆம் முகமது. சரிங்களா, 2ஆம் முகமது. அவர் எப்போ பதவி ஏற்றிருப்பார் அப்படின்னா 1378. சரிங்களா. அதுக்கடுத்தது 2ஆம் முகமதுக்கு அப்புறம் 85 ஆண்டுகள் இடைவெளி. அதுக்கப்புறம் யாருமே சரியான ஒரு அரசவையை வந்துட்டு நிர்வகிக்காமல் அடுத்து 85 ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் 3ஆம் முகமது அப்படின்றவர் வந்து பதவி ஏற்றிருப்பார். இவர் 1463 1482 வரையிலும் இவருடைய ஆட்சி காலம். இந்த 3ஆம் முகமது தான் குறிப்பிடத்தக்க சிறந்த அரசராக செயல்பட்டிருப்பார். 3ஆம் முகமது தான் குறிப்பிடத்தக்க சிறந்த அரசராக செயல்பட்டிருப்பார். இதுக்கு காரணம் யார் அப்படின்னா இவருடைய பிரதம மந்திரி மற்றும் ஆளுமையோட முக்கிய காரணமாக இருந்தது முகமது கவான் அப்படின்றவரால் தான் இவர் சிறந்து விளங்கினார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. 3ஆம் முகமதுடைய அவையில் இருந்த முகமது கவான் அப்படின்றவரால், அதாவது மஹமது கவான் அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க, மஹமது கவான், இவருடைய ஆட்சி, இவருடைய திறமை, இவருடைய ஆளுமை, இதை கொண்டு தான் வந்துட்டு 3ஆம் முகமது சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லலாம். முதலாம் முகமது கவான் யார் அப்படின்னா 3ஆம் முகமதுடைய பிரதம அமைச்சர் மற்றும் ஆளுமை செய்கிற ஒரு முக்கியமான பர்சனாக இருந்தாங்க. சரிங்களா. இப்போ முகமது கவான் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. முகமது கவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் ஒரு பாரசீகர். அவர் ஒரு பாரசீக வம்சத்தை சார்ந்தவர். இராணுவ அறிவு நுட்பம் கொண்டவர், கவிஞர், உரைநடை எழுத்தாளர், கணித மேதை. எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் ஒரு பாரசீகர் இல்லையா, அப்போ பாரசீக வேதியியல் அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வெடிமருந்து எப்படி தயாரிக்கலான்ற பயிற்சியெல்லாம் கூட கொடுக்க வச்சுருக்காரு. ஏன்னா இவர் ஒரு இராணுவ தளபதியாகவும் இருந்ததுனால இராணுவ வீரர்களுக்கு பாரசீக வேதியியல் அறிஞர்களை கொண்டு வெடிமருந்து தயாரிக்கும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. சரிங்களா. நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு.
மூன்றாம் முகமது அரசவையில் இருக்கிற இந்த முகமது கவானால் கொண்டு வரப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக அந்த நாடே வந்துட்டு சிறந்து விளங்குனது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பாமினி அரசு 4 மாகாணங்களாக பிரித்து அங்கங்கே ஒவ்வொரு ஆளுநர் இருப்பாங்கன்ட்டு. இங்கே இவருடைய நிர்வாக சீர்திருத்தத்தில் 8ஆக மாற்றப்பட்டது. ஆளுநர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரவு செலவு குறித்து வந்துட்டு அறிக்கை கண்டிப்பாக அரசருக்கு தெரிவிச்சே இருக்க வேண்டும். சரிங்களா, அரசருக்கு தெரிவிச்சிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மாகாணத்தில் ஒரு சில பகுதிகள் வந்துட்டு அரசரினுடைய நேரடி பார்வையில் இருக்கும். சில மாவட்டங்கள் வந்துட்டு நேரடி நிர்வாகம் அரசரினுடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீர்திருத்தங்கள், போர் முறைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுத்துருக்காரு. பட் இவர் மேலே இருந்த பொறாமை காரணமாகவும் நிறைய சூழ்ச்சிகள் காரணமாகவும் ஒரு பொய்க்கடிதம் எழுதப்பட்டு 3ஆம் முகமதுவாலேயே வந்துட்டு தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா, 3ஆம் முகமதுவே இவர் வந்து தப்பு செய்கிறாருன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டாங்க. சரிங்களா, அப்போது முகமது கவான் வந்துட்டு யாருடைய அரசவையில் இருந்தாங்கன்னா 3ஆம் முகமது. அடுத்தது சரிவு எப்படி குறைஞ்சிட்டே வந்தாங்க பாருங்கள். 3ஆம் முகமதுக்கு அப்புறம் சிகாபுதீன் முகமது அப்படின்றவர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 3 அரசர்கள் வந்துட்டு இருந்தாலும் திறமையற்றவர்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது 5 சுதந்திர அரசுகளாக பாமினி பேரரசு பிரிஞ்சிரும். 3ஆம் முகமதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகாபுதீன் முகமது அப்படின்றவர் பதவி ஏற்றிட்டு இருப்பார். பெயரளவு அரசராகவே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 3 அரசர்களும் கூட திறமையற்றவர்களாகவே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமினி பேரரசு 5 சுதந்திர அரசுகளாக பிளவுபட்டிருக்கும். அது என்னென்னு பாருங்கள். பீடார், நம்ம பாமினி அரசினுடைய தலைநகரம்னு படித்தோம் இல்லைங்களா, பீடார், பீஜப்பூர், பீரார், அகமது நகர், கோல்கொண்டா அப்படின்னு 5 சுதந்திர அரசுகளாக பிளவுபட்டுருச்சு. சரிங்களா, இதோட பாமினி அரசு வந்துட்டு வீழ்ச்சியும் அடைஞ்சிரும். ஓகேங்களா, அடுத்தது பாமினியுடைய கட்டிடக்கலை சிறப்பு எங்கே நம்ம பார்க்கலான்னா குல்பர்கான்ற பிளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாமினி அரசுகளுடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த ஊரை வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய 1ஆம் முகமது கட்டிய மகா மசூதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குல்பர்காவில் தான் கட்டியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம முகமது கவான் பற்றி பார்த்தோம் இல்லையா, உலக புகழ் பெற்ற மஹமது கவான் மதராசா அப்படின்ற ஒரு கல்வி நிலையம் வந்துட்டு இருக்குது. உலக புகழ் பெற்ற மஹமது கவான் மதராசா, இது ஒரு கல்வி நிலையம், அதாவது ஒரு பெரிய நூலகம் தான். இதில் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்டது. அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதின நூட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே 3000க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய நூலகம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாமினி அரசில் வந்துட்டு 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இது பொறுத்துகையில் நிறைய டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாமினி அரசில் வந்துட்டு 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி, அதாவது பிரதம அமைச்சர். அரசருக்கு அடுத்த இடத்துல இருப்பவங்க தான் வந்துட்டு வக்கீல் உஸ் சல்தானா, அரசின் பிரதம அமைச்சர். அடுத்தது பேஷ்வா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உதவி பிரதம மந்திரியுடன் இணைந்து செயல்படுபவர், அதாவது உதவி பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரதம மந்திரியினுடைய இணைந்து செயல்படுபவர். பேஷ்வா அப்படின்றவர் பிரதம மந்திரியினுடைய இணைந்து செயல்படுபவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வசிரி குல் ஏனைய அமைச்சர்களின் மேற்பார்வை. இதை தவிர இன்னும் நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் மேற்பார்வையிடுற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா வசிரி குல். இதே அமீர் இ ஜூம்லா அப்படின்றவர் நிதி அமைச்சர். அமீர் இ ஜூம்லா நிதி அமைச்சர். இதே நசீர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உதவி நிதி அமைச்சர். நசீர் அப்படின்றவர் உதவி நிதி அமைச்சர். பஷீர் இ அசாராப் அப்படின்றவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். பஷீர் இ அசாராப் அப்படின்றவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவால் அப்படின்றவர் காவல்துறை. கொத்தவால் காவல், ஓகேங்களா, காவல்துறை தலைவர். இதே சதார் இ ஜஹான் அப்படின்றவர் தலைமை நீதிபதி. சதார் இ ஜஹான் அப்படின்றவர் தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லாமல் சமய அறக்கொடைகளின் அமைச்சராகவும் இவர் செயல்பட்டிருக்காரு. சமய அறக்கொடைகளின் அமைச்சராகவும் சதார் இ ஜஹான் வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு.
அப்போ மொத்தமாக பாமினி அரசில் எத்தனை அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. பிரதம அமைச்சரோடய இணைந்து செயல்படுபவர், அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்களை பாதுகாக்கிறது, மேற்பார்வையிடுறது, நிதி அமைச்சர், உதவி நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் காவல் தலைவர், அதுக்கப்புறம் தலைமை நீதிபதின்னு மொத்தமாக 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்துட்டு விஜயநகரன் பாமினி அரசோடைய லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.